சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த நேரம் மன ரீதியான பாதிப்பு கொஞ்சம் அதிகம்னே சொல்லலாம். பெரும்பாலுமே உங்ககிட்ட பழகக்கூடியவங்க உங்ககிட்ட உங்களை புகழ்ந்து பேசி நிறைய விஷயங்கள் காரியம் சாதிச்சுக்கிட்டு உங்களையே திருப்பி திட்டக்கூடியவங்க தான் இருக்கிறாங்கன்னு சொல்லலாங்க. பெரும்பாலும் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட உதவி வாங்கிட்டு போனவங்க, உங்கள் மூலமாகவே வாழ்க்கையில் முன்னுக்கு வந்தவங்க, இந்த நேரம் உங்களை சொல்லக்கூடிய விஷயம் உங்களை பிழைக்க தெரியாதவங்கன்னு சொல்லி உங்கள் மனசை கஷ்டப்படுத்தக்கூடியவங்க கொஞ்சம் அதிகமாக இருக்கிறாங்கன்னு சொல்லலாங்க. நீங்கள் இந்த நேரம் யாரையும் நம்புறது இல்லை தான். பெரும்பாலும் அவ்வளவு கோபக்காரமாக இருக்கக்கூடிய இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த நேரம் கோபங்கிறது கொஞ்சம் குறைஞ்சதாக இருக்குது. ஏன்னா நிலைமை சரியில்லை, உங்களுக்கே அது புரியுதுன்னு சொல்லலாம். இந்த நேரம் கோபத்தையும் கட்டுப்படுத்திட்டு தான் இருக்கிறீங்க. ஆனாலுமே மன ரீதியான பாதிப்பு தர மாதிரி தான் இந்த நேரம் சுற்றி இருக்கக்கூடியவங்க நடந்துக்கிறாங்க. அதனால சில நேரம் எரிஞ்சு விழுற மாதிரி பேசுறீங்க, அது இன்னும் கொஞ்சம் பாதிப்பை ஏற்படுத்துறதுன்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த நேரத்தில் உங்கள் வாழ்க்கையில் நிறைய பாதிப்பு இருக்குதுன்னு சொல்லலாங்க. இந்த நேரம் குத்தம் குறை சொல்லக்கூடியதான் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறாங்க. பெரும்பாலுமே சம்மந்தமே இல்லாத நபர்கிட்ட கூட உதவி வாங்கிடலாம். ஆனால் இந்த நேரம் உங்கள் ரத்த சொந்த பந்த வகையிலையா இருக்கட்டும், வீட்டிலையா இருக்கட்டும், வெளியிலையா இருக்கட்டும், பெரும்பாலும் உதவிங்கிறதே கிடைக்காத ஒரு சூழ்நிலை தான் இந்த நேரம் நீங்கள் அவதிப்பட்டு இருக்குன்னு சொல்லலாங்க. அதுவுமே இந்த காலகட்டங்களில் உண்மை என்னங்கிறது உங்களுக்கு தெரியும். சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நீங்கள் பார்க்காமலாம் இல்லை. ஆனாலுமே எல்லாருமே வேணும்னு தான் இந்த நேரத்தில் நீங்கள் பொறுத்து போறீங்கன்னு சொல்லலாம். உதாரணத்துக்கு பங்காளி வகையில பாதிப்பு இந்த நேரம் கொஞ்சம் அதிகம் தான். சொத்து பத்து வகையிலுமே இந்த நேரம் கொஞ்சம் உங்களுக்கு பாதிப்புங்கிறது இருந்துட்டு தான் வருது. உடல் நலத்துல எடுத்துக்கிட்டா முன்னை விட தொந்தரவு இல்லைனாலுமே குடும்ப வாழ்க்கையில நீங்க ஒண்ணு நினைச்சா அங்க வேற ஒண்ணு நடக்கிற மாதிரி தான் இருக்குதுன்னு சொல்லலாம். அந்த வகையில சிம்ம ராசி அன்றர்களுக்கு இனி அடுத்து வரக்கூடிய 15 நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்கும்? இது 15 நாட்களாவது உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்குமா? எந்த விஷயம் சாதகம், எந்த விஷயத்துல கவனம் கொடுக்கணும், அது எல்லாமே இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம அது என்ன உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் செய்யக்கூடிய நபர், அந்த நபர் யாரா இருக்கும், இப்படி தானே யோசிக்கிறீங்க சிம்மராசி என்பவர்கள். அதையுமே இந்த பதிவில் நாம தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதியவரா இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்துல இருந்து நீங்க பாக்குறீங்க, எந்த ஊர்ல இருந்து பாக்குறீங்க, உங்க பேர் தான் என்னங்கிறத மறக்காம சொல்லிட்டு போங்க. தொடர்ந்து உங்க வாழ்க்கையில பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்க சந்திக்கக்கூடிய நபரா இருக்கிறீங்கன்னா, ஜோதிட ரீதியா தீர்வு காணும் நீங்க விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகமா இருந்தாலும் சரி, உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையா இருந்தாலும் சரி, தாராளமா தொலைபேசி மூலமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். உங்க வாழ்க்கையில பாதிப்பு தரக்கூடிய அந்த விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பெரும்பாலும் நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. கிரக நிலை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் கலசர ஸ்தானத்துல அமைஞ்சிருக்கக்கூடிய சனி பகவானால தான் உங்களுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். சும்மாவே குடும்ப வாழ்க்கையில இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே பாதிப்புங்கிறது உங்க வாழ்க்கையில இல்லாமலாம் இல்லை. நீங்க ஒண்ணு நினைச்சா அங்க வேற ஒண்ணு நடக்கிற மாதிரி தான் இந்த நேரம் அமைஞ்சிருக்குது. நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம்னு சொல்றதை கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்படிப்பட்ட குடும்பத்துல பெரும்பாலும் இந்த நேரத்துல நீங்க ஒண்ணு சொன்னா அங்க எதிராக செயல்படக்கூடிய தன்மைங்கிறது இருக்குதுன்னு சொல்லலாங்க. கோபத்தாவும் சண்டை சச்சரவுங்கிறது இந்த நேரம் இல்லாமலாம் இல்லை. குடும்ப வாழ்க்கையில என்னதான் நீங்க பொறுமை செயல்பட்டாலும் ஏதாவது ஒரு வகையில் நீங்க வாய் வார்த்தையால இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு வாழ்க்கையில பாதிப்பு உண்டாகக்கூடிய வாய்ப்புங்கிறது உண்டு. எதிரும் புதிரமா பேசுறது இந்த நேரம் கொஞ்சம் அதிகமா இருக்கும். பெரும்பாலும் குடும்ப வாழ்க்கையில உங்க சொல்லுக்கு நீங்க கட்டுப்பட வைக்கணும்னு இந்த நேரம் ரொம்பவே முயற்சி செய்வீங்க. அதனால சத்தம் போட்டு பேசுறது, ஏதாவது ஒரு வகையில் இந்த நேரம் பாதிப்பு ஏற்படுற மாதிரி செய்யறது நீங்களாவே செஞ்சுக்குவீங்க. அதனால கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க. சிம்மராசி அன்றர்களுக்கு இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே பாதிப்புங்கிறது வெளியே இல்லை, உங்களுக்கு நீங்க தான் எதிரியா அமைஞ்சிருக்கிறீங்க. அதனால பேச்சுவார்த்தையில கொஞ்சம் கவனம் கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா சிறப்பான பலன்களை அள்ளித்தரக்கூடிய நேரமா தான் அமைஞ்சிருக்குது. குடும்பத்துல சந்தோஷத்துல எந்த குறையுமே இல்லைங்க. சின்ன சின்ன சண்டை சச்சுருவு தான், நீங்க பெருசா பயப்படுற அவசியங்கிறது இல்லை. என்ன செய்யணும்னா பொறுத்து போகணும். கொஞ்சம் இந்த நேரம் வாக்குவாதத்தை வளர்க்க விடக்கூடாது. வாக்குவாதம் ஏற்படுத்தினா கூட இந்த இடத்த விட்டு நகர்ந்துறது நல்லது. மற்றபடி குடும்ப கௌரவங்கிறது உங்களுக்கு எப்போதும் முக்கியங்க. நீங்க எதை நீங்க பெருசா எதிர்பார்க்குறீங்களோ இல்லைங்க, குடும்ப ஒற்றுமை எப்பவுமே சிறப்பா இருக்குன்னு எதிர்பார்க்கக்கூடியவங்கன்னு கேட்டீங்கன்னா சிம்மராசிக்காரங்க தான். ஒரு தெய்வீக குடும்பமா இருக்கணும்னு ஆசைப்படக்கூடியவங்க யாருன்னு கேட்டாலும் இந்த சிம்மராசிக்காரங்க தான். அதுல எந்த பாதிப்புமே இல்லை, குடும்ப கௌரவத்துல எந்த பாதிப்புமே இல்லை, ஒற்றுமைங்கிறது இருக்குது. குடும்பத்துல சுபிச்சமான சூழ்நிலை உண்டாகக்கூடிய வாய்ப்பு இந்த நேரத்துல உங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. பெரும்பாலும் மன நிம்மதி தான் இந்த நேரம் உங்களுக்கு குறையும். பண கஷ்டம் ஒரு பக்கம் வந்துடும். அதனாலேயே சந்தோஷங்கிறது இருக்காது. குடும்பத்துல குடும்ப வாழ்க்கையில வாழ்க்கை துணை மேல பெத்த பிள்ளைகள் மேல எல்லாமே பாசம் இல்லாம இருக்கும். ஆனா அடுத்த கட்ட வாழ்க்கையை நகர்த்தணுமேங்கிற ஒரு ஏக்கத்திலேயே இந்த நேரம் கொஞ்சம் நீங்க குடும்ப நிலையில கவனம் செலுத்தாம இருப்பீங்க. அதனால இந்த விஷயத்துல கவனம் செலுத்த பாருங்க. சகிப்புத்தன்மை ரொம்ப ரொம்ப முக்கியம். விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லலாம். கோபப்படுறது வேண்டாம். இந்த விஷயத்த நீங்க கொஞ்சம் கடைபிடிக்க பாருங்க. மற்றபடி மற்ற கிரகங்களோட வலிமைங்கிறது சிறப்பா இருக்கிறதால நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு தான். சனி பகவானுடைய அமைப்பை பொறுத்த வரைக்குமே கலசர ஸ்தானத்துல அமைஞ்சிருக்கிறதால தான் இந்த மாதிரியான பாதிப்புங்கிறது இருக்குது. அதனால சனி பகவான் வழிபாட்டை மறந்துடாதீங்க. சனிக்கிழமையான காகங்களுக்கு சாதம் வச்சு வழிபாடு செய்ய பாருங்க. ஏழரச்சனை காலமா இல்லைனாலுமே இந்த நேரத்துல நீங்க சனி பகவான் வழிபாட்டை செஞ்சுக்கிறது ஒரு நல்ல பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களை பொறுத்த வரைக்குமே செவ்வாய் பகவானுடைய அமைப்பு
தைரிய வீரிய ஸ்தானத்தில் அமைந்திருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் புதன் பகவானுடைய அமைப்பை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் உங்களுக்கு இயல்பாகவே துணிச்சலுக்கு சொந்தக்காரங்க யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த சிம்மராசிக்காரங்க தான். எந்த இடத்துலையும் பயப்பட்டதில்லை, எல்லாருக்காகவும் பாடுபடக்கூடியவங்களா இருப்பாங்க. எதிரியாக இருந்தாலும் சரி ஓடி வந்து உதவி கேட்டுட்டு அது எப்பேற்பட்ட விஷயமா இருந்தாலும் செஞ்சு தரக்கூடியவங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த சிம்மராசிக்காரங்க தான். தைரியம் முக்கியம்தான், துணிச்சல் முக்கியம்தான். ஆனால் இந்த நேரம் புத்திசாலித்தனம் வேணுங்க. பேசக்கூடிய திறமையில கொஞ்சம் கவனம் கொடுக்கணும். மனசுல வேகமான முடிவெல்லாம் இந்த நேரத்தில் தன்னால் வரும், அதனால கொஞ்சம் கவனம் கொடுத்து செய்ய பாருங்க. கோபத்தை விட விவேகம் ரொம்ப ரொம்ப முக்கியம். வேகத்தை விட நிதானங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சிந்தனை பொறுத்த வரைக்குமே இந்த எதிர்மறை சிந்தனையை கொஞ்சம் நீக்க பாருங்க. அதே மாதிரி செவ்வாய் பகவானுடைய அமைப்பை பொறுத்த வரைக்குமே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சகோதரர்களை குறிக்கக்கூடிய அமைப்பு. அந்த இளைய சகோதர வகையில உறவை பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் கொஞ்சம் நீங்க கவனம் கொடுக்கணும். இந்த நேரம் சகோதர வகையில உங்களுக்கு எந்த பாதிப்பு இல்லைனாலுமே நீங்க பேச்சுவார்த்தையில கொஞ்சம் பழக்க வழக்கங்களை கவனமா இருந்துக்குங்க. பேச்சுல நிதானமா இருக்கணும், கொஞ்சம் மான அழுத்தம் இல்லாம செயல்படணும். இந்த விஷயத்துல கவனம் கொடுத்துட்டு வந்தா போதும், உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பான பலன்களை ஏற்படுத்தி தரக்கூடிய நேரமா அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சிம்மராசி அன்றர்கள் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கன்னா, சிம்மராசி அன்றர்களுக்கு இந்த நேரம் நிறைய விஷயங்கள முயற்சி தேவைப்படுங்க. ராசி அதிபதி சூரியன் தனவாக்கு குடும்பஸ்தானத்துல சுக்கரனோட இணைஞ்சிருக்கிறாங்க. அதனால குடும்ப வாழ்க்கையில பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பாதிப்பு தராது, நல்ல நேரம் தான். ஆரோக்கியத்துல தான் கொஞ்சம் பாதிப்பு தரக்கூடிய வகையில இருக்குது. அதனால உடல் ஆரோக்கிய விஷயத்துல கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க. விரயஸ்தானத்துல குரு பகவான் உச்சடைஞ்சிருக்கிறதால இந்த நேரம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல பலன் அடுத்தடுத்து கிடைக்கக்கூடிய நேரமா இருக்குது. கொஞ்சம் கவனம் கொடுக்கணும். வியாபாரம் தொழிலை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் உங்களால சமாளிக்க முடியும். திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயம், இனி அடுத்தடுத்து சுபகாரி சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல தடை இருந்தாலும் நீங்கும். தொழில் விஷயமா கொஞ்சம் இந்த நேரம் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருக்கிற மாதிரி தான் இருக்கும், ஆனா அது ஒரு வகையில நல்லதுதான். ஒற்றுமைங்கிறது இந்த நேரத்துல அதனால உண்டாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தந்தை மகன் உறவு எடுத்துக்கிட்டா இதுக்கு முன்னாடி ஒரு சண்டை சச்சரவா தான் இருந்திருக்கும். நீங்க எடுக்கிற முடிவு தந்தைக்கு ஒத்து வந்திருக்காது, இல்லைன்னா மகனுக்கு ஒத்து வந்திருக்காது. நிறைய விஷயங்களை பொறுத்த வரைக்குமே பாதிப்பு தந்திருக்கும். ஆனா இந்த நேரம் தந்தை மகன் உறவு சிறப்பா இருக்குது. உங்க குழந்தைகளுடைய நிலையில இந்த நேரம் மகிழ்ச்சிங்கிறது ஏற்படக்கூடிய நேரமா சிம்மராசி அன்றர்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்குமே இந்த கை கால் மூட்டு வலி, இந்த நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, சுகர் பிரஷர் மாதிரியான பிரச்சனை கொஞ்சம் அதிகமா இருக்கும். அதனால உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க. சின்ன சின்ன உடற்பயிற்சிகளை நீங்க செஞ்சுட்டு வர்றது நல்லது. அதிகாலை எழுந்ததுமே சூரிய நமஸ்காரம் செய்ய பாருங்க. அது இன்னும் உங்களுக்கு சிறப்பான பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பா சிம்மராசி அன்றர்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். ரொம்ப முக்கியமா ஒரு பக்கம் கடன் வாங்கிட்டீங்க, அந்த கடனை அடைக்க இன்னொரு பக்கம் கடன் வாங்குறது வேண்டாம். ஜாமீன் கையெழுத்து போறது வேண்டாம். வேலை வியாபாரம் இதுல கொஞ்சம் கவனம் கொடுத்தா சிறப்பா இருக்குது. நல்லா இனிக்கு இனிக்கு பேசுவாங்க, ஆனா பெரிய சிக்கலை மாட்ட விட்டுட்டு போயிடுவாங்க. அதனால மூன்றாவது மனிதர்களுடைய பேச்சை முழுசா நம்பக்கூடாது. தெரியாத வேலையில காலை வைக்காதீங்க, கொஞ்சம் கவனமா இருங்க. இந்த நேரம் எங்கேயாவது போறீங்க வரீங்கன்னா உங்க உடம்புகளை பத்திரமா பார்த்துக்கணும். தினமுமே பயணம் செய்றீங்க, ஒரு பேருந்துலேயே பயணம் செய்றீங்க, இல்லைன்னா ஒரு வாகனத்துல நீங்க பயணம் செய்றீங்கன்னா கொஞ்சம் கவனம் கொடுக்கணும். மற்றபடி துன்பங்கிறது உங்களுக்கு இல்லை, சிறப்பா இருக்குது. யாருக்கிட்டையும் வாக்குவாதம் செய்யறது வேண்டாம். குடும்ப வாழ்க்கையில கொஞ்சம் விட்டு கொடுத்து போக பாருங்க. இந்த நேரம் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க. மற்றபடி சிம்மராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பான பலன் தான் சொல்லலாம். குருவோட சஞ்சாரம் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் மனசுங்கிறது குழம்பும், ஒரு தெளிவான முடிவு எடுக்க முடியாது. அதனால அனுபவம் இல்லாத விஷயத்துல கொஞ்சம் இறங்க வேண்டாம். மற்றவங்க கிட்ட கெட்ட பேர் வாங்கிக்காதீங்க. சம்மந்தமில்லாத நபர்கிட்ட அதிக நெருக்கம் காட்டுறது வேண்டாம். உணவு விஷயத்துல கட்டுப்பாடா இருக்கணும். குடும்பத்துல பொறுத்த வரைக்குமே நிம்மதி சிறப்பா இருக்குது. வீடு வாகன வழியில் இந்த நேரம் நல்ல மாற்றம் தான். குழந்தைகளுக்காக கொஞ்சம் நேரம் உழைக்க வேண்டியதா இருக்கும். தொழில் வியாபாரத்துல முக்கியமான முடிவு எடுக்கிறீங்கன்னா தடுமாட்டமா இருந்தா அந்த விஷயத்த இந்த நேரம் எடுக்க வேண்டாம். வேலையில சிறப்பான பலன், பொறுப்போடு நடந்துக்கிட்டா நல்லது. புதுசா பொறுப்பு இந்த நேரம் அதிகமாக தான் இருக்கும். பெண்களா இருக்கக்கூடிய சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த நேரம் சிறப்பு தாங்க. எதிர்பாராத வகையில கொஞ்சம் இந்த நேரம் செலவு இருக்கிறதால கொஞ்சம் நீங்க இந்த பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள கவனம் கொடுக்க பாருங்க. மற்றபடி சிறப்பான பலன் தான். இந்த நேரம் இந்த சொந்த பந்த வகையில கொஞ்சம் மன கஷ்டத்தை தரும், அதனால கவனமா இருக்க பாருங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நட்சத்திர ரீதியா சிம்மராசி அன்றர்கள் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கன்னா, மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பு தாங்க. தொழில் சம்பந்தமா இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பாக அமைஞ்சிருக்கு. ஓரளவு முன்னேற்றம் கிடைக்கும். இந்த நேரம் புதுசா வாய்ப்பு வந்தா அதை நீங்க சாதகமா பயன்படுத்திக்கிறது நல்லது. பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு எங்க போனாலும் பேச்சுவார்த்தையில கவனமா இருந்துக்குங்க. யாரை பத்தியும் விமர்சனம் வேண்டாம். உங்களே ஒண்ணு சொன்னா கூட இந்த நேரம் பொறுத்து போகிறது நல்லது. தந்தையோட உடல்நிலையில இந்த நேரம் சிறப்பா இருக்குது. தந்தையோட ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடு நீங்கும். ஆனாலுமே கொஞ்சம் நீங்க பேச்சுவார்த்தையில கவனமா இருக்கணும். வேலை செய்யற இடத்துலயும் கொஞ்சம் எச்சரிக்கையா நடந்துக்கணும். மற்றபடி உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பு தாங்க. உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா தெய்வ பணம் சிறப்பா இருக்குதுங்க. புனித தலங்களுக்கு போயிட்டு வருவீங்க. நிறைய நல்ல விஷயம் வீட்டில் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. முன்னவங்க வழிபாட்டை மறந்துடாதீங்க. அவங்களுடைய அனுகிரகம் இந்த நேரம் சிறப்பா இருக்குது. குலதெய்வத்தோட அனுகிரகமும் சிறப்பா இருக்கிறதால இந்த ரெண்டு முக்கியமான விஷயத்தையும் இந்த நேரம் நீங்க கடைபிடிக்கணும். கோபங்கிறது கூடவே கூடாது. அதே மாதிரி இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் உடல் ஆரோக்கிய விஷயத்துல நீங்க கவனம் கொடுக்கணும். சின்னதா தொந்தரவு இருந்தாலும் நீங்க போய் மருத்துவரை பார்த்துக்கிறது நல்லது.
தடப்பட்ட குழந்தை பாக்கியம் இந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. முடிஞ்ச வரைக்குமே ஞாயிற்றுக்கிழமை நாட்களில் இல்லைன்னா இந்த திங்கட்கிழமை நாட்களில் வீட்டுக்கு பக்கத்தில் சிவ ஆலயம் இருந்தால் அங்கே போய் நீங்கள் சிவபெருமானுக்கு தீப ஏற்றி வழிபாடு செய்ய பாருங்க. எலுமிச்சை அபிஷேகம் இல்லைன்னா நீங்கள் பாலால் அபிஷேகம் செஞ்சு வழிபாடு செஞ்சுட்டு வருது எல்லா நன்மையும் அந்த நேரத்தில் உங்களுக்கு கொண்டு வந்து தரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் சிம்மராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 15 நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலனை நீங்க பெற போறீங்கிறத நம்ம பார்த்தோம். மேலுமே இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. நன்றி நண்பர்களே.